ரூத்தும் நகோமியும். சிம்சோனின் காலத்திற்கு பிறகு கானான் நாட்டில் ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. இஸ்ரேல் மக்களுள் சிலர் நாட்டை விட்டு தெற்கு நோக்கி கிளம்பினர். அவர்களுக்குள் கணவனும் மனைவியுமான எலிமெலேக்கும் நகோமியும் அண்டை நாடாகிய மோவாபிற்கு சென்றனர். இவர்களுக்கு 2 புதல்வர்கள் இருந்தனர். அவர்கள் வளர்ந்து பெரியவர்களான பிறகு மோவாபு நாட்டு பெண்களை திருமணம் செய்து கொண்டனர். ஆண்டுகள் பல கடந்த பிறகு எலிமெலேக்கு இறந்தார். அவரைத் தொடர்ந்து சிறிது காலத்திலேயே அவர்களது 2 புதல்வர்களும் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார்கள். நகோமியும் அவரது மருமகள்கள் இருவரும் ஆதரிப்பவர் யாருமின்றி தனித்து விடப்பட்டார்கள். விவசாயம் செய்ய இயலவில்லை. நகோமி தன் மருமகள்களை பார்த்து தான் பெத்லகேமுக்கு திரும்பப் போவதாக கூறினார். நான் அங்கு பிறந்தவள், அந்த நாட்டைச் சேர்ந்தவள். நீங்கள் உங்கள் பெற்றோரிடம் திரும்பிச் செல்லுங்கள். நீங்கள் இருவரும் மீண்டும் திருமணம் செய்து கொண்டு வாழுங்கள் என்றார். அவர்களில் மூத்தவளான ஓர்பா மிகுந்த வருத்தத்துடன் விடைபெற்றுக் கொண்டு திரும்பிச் சென்றாள். ஆனால் இளையவளாகிய ரூத் நகோமியை தனியாக விடுவதற்கு மனமில்லாதவளாய், நீர் செல்லும் இடத்துக்கு நானும் வருவேன் என்று உறுதியுடன் கூறினாள். 2 பெண்களும் நகோமியின் சொந்த நகரமான பெத்லகேம் நோக்கி பயணம் செய்தார்கள். அவர்கள் பெத்லகேம் அடைந்த பொழுது தங்கள் இருவருக்கும் தேவையானவற்றை தான் கவனித்துக் கொள்வதாக ரூத் நகோமிக்கு வாக்களித்தாள். ஒவ்வொரு நாளும் அவள் வயல்வெளிகளுக்கு சென்று அறுவடை செய்பவர்களின் பின்னே அவர்கள் சிந்திவிட்டு செல்லும் கதிர்களை சேகரித்து வந்தாள். நகோமியின் உறவினரும் பெரிய செல்வந்தருமான போவாசு என்பவர் பெத்லகேமில் வாழ்ந்து வந்தார். ரூத் தனது வயதான மாமியாருக்காக செய்த அனைத்தையும் அவர் கேள்விப்பட்டிருந்தார். ஒரு நாள் வயல்வெளியில் அவர் ரூத்தை சந்தித்து, உனது கருணை நிறைந்த குணத்தை பற்றி அனைவரும் பேசுகின்றார்கள். நீ இந்த நாட்டிற்கு புதியவள். உன்னுடைய தேசமோ வெகு தொலைவில் இருக்கிறது. இருப்பினும் நீ நகோமியை காப்பதற்காக இங்கே வந்திருக்கிறாய். உன் முகத்தைப் போலவே அழகிய ஆத்துமாவை கொண்டவளாக நீ இருக்கிறாய் என்று புகழ்ந்தார். அவள் விரும்பும் போதெல்லாம் அவரது வயல்களில் கதிர் பொறுக்கிக் கொள்வதற்கு போவாசு அனுமதி அளித்தார். இதனால் ரூத் போவாசுக்கு நன்றி உள்ளவளானாள். விரைவிலேயே நகோமியின் மனம் மகிழும்படி போவாசும் ரூத்தும் ஒருவரை ஒருவர் விரும்பி திருமணம் செய்து கொண்டனர்.